ओम श्री गुरुभ्यो नमः। ओम नमो भगवते वैष्णवोत्कुलबुद्धवाय श्रीशूलिनि प्रत्यङ्गिरा सहित शरभेश्वर उपासकाय सर्वेषां सकलबलप्रदाय श्री नडादूर्णं सद्गुरुस्वामिने நமஹ. சத்குரு திவ்ய சரணாரவிந்தாபியாம் நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினமானது எல்லாம் வல்ல அன்னை அதர்வண பத்ரகாளி பிரத்யங்கரா அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய தினமானதுல நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தோம்னா, சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா, சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த விஷயமானது காலவிதானம் அப்படின்னு சொல்லப்பட்ட புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலவிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பீஜானாம் வாபனம் க்ஷௌரம் வாஸ்து கர்ம கிருஷிம் ததா ராத்திரௌத்துனஹ் பிரகுர்வீத குர்வன் க்ஷிப்ரம் வினஷ்யதி. அதாவது நமது இந்து சனாதன தர்மத்துல எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும், எந்த ஒரு செயலா இருந்தாலும் நம்ம முக்கியத்துவம் சூரியனை பிரதானமா வச்சுதான் நம்ம செய்வோம். ஒரு விரதங்களா இருந்தாலும், ஒரு அனுஷ்டானங்களா இருந்தாலும், ஒரு பூஜைகளா இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு அப்புறமா செய்யறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இருக்கும் பொழுது சூரியன் மறைவுக்கு அப்புறம் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு இதுல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா ஒரு விளைநிலத்துல விதை விதைக்கிறதோ இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நெல்லையோ அந்த செடியை அறுவடை பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. இரண்டாவதாக வப்பனம் க்ஷவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடித்திருக்கிறது, முடி வெட்டிக்கிறது இல்லைன்னா ஷேவிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி செயல்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பூமி பூஜை, வாஸ்து சாந்தி முதலான காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. பூமி பூஜை எதனாவது ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு அலுவலகமோ ஒரு தொழில் செய்யற இடத்தோ நம்ம இப்ப கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜைன்னு சொல்லிட்டு முதல்ல அடிக்கல் நாட்டுவோம். அந்த அடிக்கல் நாட்டுறது சூரிய உதயத்து அப்பதான் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறாங்க. நான்காவதா விவசாயிகள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செடிக்கு தண்ணி பாய்ச்சறதோ இல்லைன்னா விதை விதைக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதனால நமக்கு கெடுதல் ஏற்படும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி நித்திய வாசம்னு சொல்லக்கூடிய நிரந்தரமா இல்லாம மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க. மூதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவத்தை நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்களை நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இன்றைய பதிவுல நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இனி ஒரு காலங்கள்ல சூரிய உதயத்திற்கு அப்புறமா இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு இன்றைய தினத்துல இருந்து ஒரு பிரதிஜ்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கல்பம் நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு எல்லா விதமான சகல சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல பிரத்யங்கரா காளியினுடைய பொற்பாதங்களையும் பிரளய விநாயகர் சுவாமிகளுடைய திருத்தாள்களையும் நமது குருநாதர் நடாதூர் நம்பி சுவாமிகள் அவர்களுடைய குரு அருளாலும் இன்றைய தினமானது ஒரு இனிய தினமாக அமையட்டும். நமஸ்காரம்.